அன்பான நண்பர்களே, ஆண்டாள் பாடிய 7வது பாசுரத்தில் நாம் நினைத்தது நடக்க வேண்டுமெனில் இந்த பாசுரத்தை 7 முறை தினமும் சொன்னாலே போதும் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் ஆயர்பாடி பெண்களை எழுப்புவது போலவும் கேசவனை பாடுகின்ற பாடல் ஓசை உனக்கு கேட்கவில்லையோ சீக்கிரம் கதவை திற அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம 8ஆம் பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடல் இயற்கை நிகழ்வுகளை நமக்கு எடுத்து காட்டுவது போல இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் கண்ணபிரானின் வலிமையை கூறி அந்த ஆயர்பாடி பெண்ணை எழுப்புவது போல இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் வரிகளை பாருங்கள். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிபறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லனை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அழகான பாடல். இந்த பாடலில் அந்த ஒரு பெண்ணை எழுப்புவது போல இருக்கிறது. அந்த பெண்மணியும் பதில் சொல்லுவது போல இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. கீழ்வானம் வெள்ளண்டு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். அழகிய முகமுடைய பெண்ணே, கிழக்கு வெளுத்து விட்டது, சீக்கிரம் எழுந்திரி அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு, கிழக்கு வெளுக்கவில்லை பெண்ணே, உன்னுடைய முகத்தின் வெளிச்சமானது அந்த வானத்தில் பட்டு எதிரொலிக்கிறது, கிழக்கு வெளுக்கவில்லை, காலை விடியவில்லை அப்படின்றா. திருப்பியும் சொல்கிறா, எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். அப்படியா? அப்போ எருமை கூட புல்லை உண்பதற்காக வந்து விட்டது. போகிறதுக்கு முன்னாடியே வீட்டு பக்கத்தில் புறக்கடையில் இருக்கிற பனி புல்லை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, பார்க்குறியா அப்படின்னு சொல்ல உடனே அவள் திருப்பியும் சொல்கிறா, அது எருமை இல்லை, அந்த வானத்தில் உன்னுடைய முகத்திலிருந்து எழும்பிய ஒளியானது வானத்தில் பட்டு பிரதிபலிக்கிறது இல்லையா, அந்த நிழல் கருப்பு கருப்பாக அங்கங்கே போகுது, அது எருமை போல் உனக்கு தோன்றுகிறது அப்படின்னு, அதனால் காலை விடியவில்லை அப்படின்னு உள்ளிருந்து சொல்கிறான். உன்னை இவ சொல்கிறா, சரி போகட்டும், போவான் போகின்றாரை மிக்குள்ள பிள்ளைகளும் போகான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம். அப்படியா? இங்கே வெளியே எட்டிப்பார், நீராட சென்று கண்ணபிரானை நோக்கி நோன்பு இருப்பதற்காக ஆயர்பாடி பெண்களெல்லாம் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நிப்பாட்டி வைத்திருக்கேன். தயவுசெய்து கதவை திறந்து விடு. கோது களமுடைய பாவாய் எழுந்திராய், குதூகலமுடைய பெண்ணே எழுந்திராய் அப்படின்னு சொல்கிறான். பாடி பறை கொண்டு நாம் சீக்கிரம் போய் கண்ணபிரானை நோக்கி நோன்பு இருப்போம். எப்படிப்பட்ட கண்ணபிரான் தெரியுமா? அவன் மாவாய் பிளந்தானை. கேசி என்ற ஒரு அரக்கன் குதிரை வடிவிலை வந்து கண்ணபிரானை கொல்ல வந்தான். கண்ணபிரான் அந்த குதிரையின் வாயை கிழித்து அந்த அரக்கனை கொன்றான். அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவன். மல்லனை மாட்டியவன். மல்லனை மாட்டியவன்னா மல்யுத்தம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மல்யுத்தம் செய்யும்போது இரண்டு அரக்கர்கள் நேர ஓடி வந்து கண்ணபிரானை இடித்து கொள்வதற்காக வந்தான். கண்ணபிரான் விலகிட்டான். 2 பேரும் மாட்டிக்கிட்டு, மல்லனை மாட்டி, அதான் சொல்கிறான், மாட்டிக்கிட்டு இறந்தாங்க. அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவனை தேவாதி தேவனை சென்று நாம் தேவித்தார். தேவருக்கெல்லாம் தேவரான அந்த கண்ணபிரானை போய் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட கண்ணபிரான், ஐயோ நம்மை தேடி இவர்கள் வந்திருக்கிறார்களே, இவர்கள் குறை என்ன என்று ஆராய்ந்து உடனே நமக்கு குறையை தீர்ப்பான். வாருங்க, சீக்கிரம் எழுந்து வா தோழி, சீக்கிரம் எழுந்து வா சொல்வது போல் இந்த பாடல்